பீச் சைட்ல கிடைக்கக்கூடிய இறால் ஃப்ரை வீட்லயே எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாமாங்க. இது வந்து செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நிலக்கல்ல, ஒரு 3-4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமல்லி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல வந்து கொரன்னு பொடியா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப அயன் தோசை தவால வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இறாலை வந்து வாங்கி கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பெரட்டி ஒரு 1/2 an hourக்கு வந்துட்டு ஊற வச்சிருங்க. இப்ப தோசை தவால வந்துட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. பூண்டை வந்து ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பெரட்டி வச்சிருக்க இறாலை வந்து இதுல வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இறாலை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இறாலை வதக்கிட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏத்தப்பல நீங்க வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துல இறால் வெந்து வந்துடும். நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பொடியை, அதை வந்து இதுல வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இறால் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். கடைசியா கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பரிமாறும் போது நல்லா லெமனை பிழிஞ்சு விட்டு வெங்காயத்தை மேல போட்டு பரிமாறுங்க. செம்மையா இருக்குங்க இந்த இறால் ஃப்ரை. எல்லா ரைஸ்க்குமே வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.